ஆண்டுடைய கிருபையினாலே யாத்ராகமம் 32 அதிகாரங்களை முடித்திருக்கின்றோம். இன்றைய தினம் 33ஆம் அதிகாரம் தொடங்கி இந்த யாத்ராகம புஸ்தகம் முழுவதும் இன்றைக்கு முடித்துவிட முடியும் என்று கருதுகின்றேன். 33ஆம் அதிகாரத்துடைய ஓரிரு வசனங்களை நாம் வாசிப்போம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களின் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள். நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். 4ஆம் வசனத்தை 4-6 வரை வாசிப்போம். துக்கமான இவ்வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக்கொள்ளாமல் துக்கித்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழும்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன். ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கழற்றி போடுங்கள். அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல் என்று கர்த்தர் மோசேயோடு சொல்லியிருந்தார். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் ஓரேப் மலை அருகே தங்கள் ஆபரணங்களை கழற்றி போட்டார்கள். 33ஆம் அதிகாரம் 32ஆம் அதிகாரம் அல்லது முந்தின அதிகாரங்களில் பொற்கன்று குட்டி செய்தி இவர்கள் தேவன் கொடுத்த உடன்படிக்கையுடைய அல்லது 10 கட்டளையுடைய முதல் கட்டளையை மீறிவிட்டார்கள். அந்த மீறுதலின் அடிப்படையில் அல்லது மீறுதலினால் தேவனுக்கு இஸ்ரேல் மக்களுக்கு இடையேயான அந்த முதலாவது உடன்படிக்கை முறிக்கப்பட்டு விட்டது. அது ஒரு பொதுவாக அநேகர் அதை கவனிப்பதில்லை. அதாவது கட்டளை கொடுத்த அதே நாளில் அல்லது அதே தருணத்தில் தானே அதை இஸ்ரேல் மக்கள் மீறினார்கள். அந்த நிகழ்விலே தான் மோசேயும் அந்த தன்னுடைய கையில் இருந்த கற்பலகையை கீழே போட்டு அது உடைந்து போனதாக நாம் பார்க்கின்றோம். அந்த உடைந்து போன நிகழ்வு என்பது அந்த உடன்படிக்கையும் முறிந்து போனதாக பார்க்கப்படுகிறது. ஆகவே இந்த நிகழ்வை அல்லது இந்த நிகழ்வு மூலம் தேவனோடு இஸ்ரேல் மக்கள் அல்லது தேவன் இஸ்ரேலோடு செய்த உடன்படிக்கையை இஸ்ரேல் மக்கள் நல்லா புரிஞ்சுங்க, இஸ்ரேல் மக்கள் முறித்தார்கள். இஸ்ரேல் மக்கள் முறித்தபடியினாலே தேவனுக்கும் அவர்களுக்கும் இருந்த இனிய உறவும் உடைந்து போனது. அல்லது உறவு என்று சொல்வதை விட ஐக்கியம் என்று சொல்வது சால பொருத்தமாக இருக்கும். ஆகவே உடன்படிக்கையை உடன்படிக்கையை முறித்தனர். இதனால் ஐக்கியத்திலே பிரச்சனை உண்டானது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பின்னணியில் தான் இந்த 33ஆம் அதிகாரத்தை நாம் அணுக வேண்டும். அப்படி அணுகும்போது ஆண்டவர் இந்த நாம் படித்த வசனங்கள் என்ன சொன்னார்? இந்த ஐக்கிய குறைவு ஏற்பட்டபடியினால் இஸ்ரேல் மக்கள் ஆண்டோட உடன்படிக்கையை முறித்து போட்டபடியினாலே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். எங்கே செல்ல மாட்டேன்? நான் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள் என்று சொன்னேன் அல்லவா? அந்த தேசத்தில் உங்களை கொண்டு சேர்ப்பதற்காக நான் இனிமேல் செல்ல மாட்டேன். அதற்கு பதிலாக ஒரு தூதனை உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லுகின்றார். இந்த இடத்துல அந்த தூதன் யார் என்று சொல்லப்படவில்லை, ஆண்டவர் சொல்லுகின்றார். அந்த உறவு முறிந்தவனுடைய விளைவாக சொல்லுகின்றார். அந்த நேரத்தில் இந்த மக்கள் தங்கள் ஆபரணங்களை போட்டுக்கொள்ளாமல் துக்கித்து கொண்டிருந்தார்கள். இந்த ஆபரணத்தை போடுவதை குறித்து நம்முடைய நீங்கள் இருக்கிற நாடுகளில் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியவில்லை. பொதுவாக தமிழ்நாட்டில் அநேகர் ஆபரணங்களை போடாததினாலே சில சபைகளிலே, எல்லா சபைகளிலும் இல்லை, சில சபைகளிலே ஆபரணங்களை போடுவதை தடுக்கிறார்கள். அது தடுப்பதும் தடுக்காததும் அவருடைய உரிமை. ஏனென்றால் இந்த ஆபரணங்கள் போடுவதை குறித்து நான் பலரிடம் பேசியிருக்கிறேன். சிலர் நாங்கள் பரலோகத்துக்கு போக வேண்டுமென்றால் நாங்கள் எங்களை வெறுத்து இவனமாக ஆபரணங்களை வெறுத்து பரிசுத்தமாய் வாழ்ந்து பரலோகத்துக்கு போக முயற்சிக்கிறோம் என்று சிலர் சொல்லியிருக்கிறார்கள்.
வேறு சிலர் சொல்கிறார்கள், சபையிலே நாங்கள் எல்லோரும் ஒரு யூனிஃபார்மிட்டியை காண்பிப்பதற்காக, அதை நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக ஒரே போல ஒரே சரீரமாக இருக்கிறோம் என்பதை காண்பிப்பதற்காக நகைகளை அணிகாமல் இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதெல்லாம் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கொடுக்கிற விளக்கம். ஆனால் பைபிளிலே இந்த வசன பகுதியிலே ஆபரணங்களை கழற்றி போடுதல் என்பது துக்க நிகழ்வாக கருதப்படும். அதாவது அதை நீங்கள் அந்த வசன பகுதியை தெளிவாக சொல்லுகிறது. 4ஆம் வசனத்தின் பிற்பகுதி துக்கித்து கொண்டிருந்தார்கள். அதாவது ரெட்டுடுத்தி இருத்தல், சாம்பலிலே இருத்தல் இருக்கிறதல்வா, அதற்கு ஒப்பானது தான் நகைகளை கலைத்தது. பொதுவாக ஆண்கள் சாம்பலில் இருப்பார்கள், புலம்புவார்கள், ரெட்டெடுத்துவார்கள். பெண்கள் தங்கள் வேதனையை அல்லது தங்களுடைய துக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு நகைகளை கலத்துவார்கள். அதனால தான் பண்டைய தமிழ் மக்கள் மத்தியிலே, எல்லா நாடுகளிலும் இருந்ததா என்று எனக்கு தெரியாது, குறிப்பாக கணவர் இறந்து போனால் முற்காலத்திலே பெண்கள் நகைகளை அணிய மாட்டார்கள். அது துக்கத்தின் அடையாளமாக கருதப்பட்டது. ஆனால் இப்போது அப்படி இல்லை. இப்போது பெரிய மாற்றம் தமிழ்நாட்டிலும் இருக்கிறது, மற்ற இடங்களில் அது இருக்கலாம் நினைக்கின்றேன். இப்போது கணவர் இருந்தாலும் அதை அவர்களுக்கு துக்கமாக இருந்தால் கூட நகைகளை எல்லாம் முழுவதுமாக அணியாமல் யாரும் இல்லை, நான் பார்த்த அளவிலே. ஒரு சிலர் வேளை அப்படி பழைய பாரம்பரியத்தில் இருக்கலாம், ஆனால் சிலர் அப்படி இல்லை. நாங்கள் தமிழ்நாட்டிலே நான் பார்த்த அளவில் சொல்கின்றேன். அதை நான் தவறாகவும் சொல்ல வரவில்லை, அது அவருடைய உரிமை. ஏனென்றால் அது அந்த காலத்தில் அது துக்கமாய் கருதப்பட்டு, எப்போவுமே நான் வசனத்தை படிக்கும்போது காலத்தின் அடிப்படையிலும் விளக்க வேண்டும், இலக்கணத்தின் அடிப்படையில் விளக்க வேண்டும், வரலாற்றின் அடிப்படையில் விளக்க வேண்டும், சமூக கலாச்சார அடிப்படையில் விளக்க வேண்டும், புவியியல் அடிப்படையில் விளக்க வேண்டும். ஆகவே இந்த நகைகளை கலத்தி துக்கத்தை காண்பிப்பது என்பது யூதருடைய பண்டைய சமூக கலாச்சார வழக்கம். அதை பண்டைய சில சமூகங்கள் இருந்தது, இப்போது அது பெருமளவிலே மாறிவிட்டது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் பைபிளை படிக்கும்போது இந்த வசன பகுதியில் அது துக்கத்துக்கு அடையாளம். ஆகவே இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் நகைகளை கலர்த்துகிறார்கள் என்றால் அதை இதோடு ஒப்பிட வேண்டிய தேவையில்லை. அப்படி ஒப்பிட்டால் நாங்கள் துக்கத்தோடு இருக்கிறோம் என்று தான் சொல்லணுமே தவிர, நாங்கள் பரலோகத்துக்கு போவதற்காக நகைகளை கலத்துகிறோம் என்பது இந்த இடத்துல பொருந்துமா என்பது கேள்விக்குறை, குறிப்பாக இந்த இடத்தில். அவை தயவுசெய்து தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. இந்த இடத்திற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. இந்த இடத்தில் அது சொல்லப்படுகிற செய்தி வேறு என்பதை நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது 7வது வசனத்துக்கு வருகிறோம். இந்த 7வது வசனம் மிக மிக முக்கியமான ஒரு வசனம். ஏனென்றால் அதில் ஒரு வார்த்தை வருது, நான் படிக்கிட்டேன். மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறமே தூரத்தில் போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். இந்த இடத்துல ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறது. என்ன சிக்கல் என்றால், ஆசாரிப்பு கூடாரமே இன்னும் கட்டப்படவில்லை. அப்படி இருக்கும்போது இந்த ஆசாரிப்பு கூடாரம் எப்படி வந்தது என்கிற ஒரு கேள்வி. அதனால தான் சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க, ஆங்கில பைபிளில் படிக்கும்போது சில டென்ட் ஆஃப் மீட்டிங் என்கிற ஒரு வார்த்தை படிப்பீங்க. தமிழ் அது சந்திப்பின் கூடாரம் என்று மொழிபெயர்க்கப்பட்டு நினைக்கின்றேன். இந்த இடத்தில் அது கூடாரம் என்று மட்டுமே வருகிறது. ஆகவே சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆசரிப்பு கூடாரம் அதனுடைய முழு வடிவத்திலே ஸ்தாபிக்கப்படுவதற்கு முன்பாகவே ஒரு கூடாரம் இருந்தது. அதை ஆங்கிலத்தில் ஒரு புஸ்தகத்தில் இவ்வளமாய் போட்டிருந்தாங்க. இட்ஸ் எ மினியேச்சர் ஆஃப் த டேபர்நாக்கிள். அதாவது ஒரு ஆசரிப்பு கூடாரம்னு கட்டப்படவில்லை, ஆனால் அதற்கு முன் வடிவமாக ஒரு சிறு கூடாரத்தை அமைத்திருந்தார்கள். அந்த கூடாரத்திலே மோசே தேவனோடு உரையாடுவான். ஆண்டவர் அவனோடு சில காரியங்கள் வெளிப்படுத்தினார்கள். அல்லது மக்கள் அந்த இடத்திலே மோசையோடு சென்று தங்களுடைய பிரச்சனை சொல்லும்போது மோசே அதற்காக தேவ சமூகத்தில் பரிந்து பேசி மன்றாடுகிறதுக்காக ஒரு தற்காலிகமாக, அதாவது தற்காலிகமாக என்று சொல்லும்போது ஆசரிப்பு கூடாரம் அமைக்கப்படுவதற்படும் வரை தற்காலிகமாக அமைக்கப்பட்ட இந்த கூடாரத்தை தான் இங்கே பார்க்கிறோம். இதற்கு சந்திப்பின் கூடாரம் என்று சொல்லுவாங்க. அதாவது தேவன் மோசையோடு சந்திக்கிற இடம். ஆக இந்த இந்த கூடாரத்தை ஆசரிப்பு கூடாரத்தோடு போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் என்பது சில அறிஞர்களுடைய கருத்து.
அதே அதிகாரத்தில் தொடர்ந்து நான் படிக்கும்போது மோசே கூடாரத்துக்கு போகும் பொழுது ஜனங்கள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் கூடார வாசல் நின்று கொண்டு அவன் கூடாரத்துக்குள் பிரவேசிக்க மட்டும் அவன் பின்னே பார்த்து கொண்டிருந்தார்கள். மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி, கவனமாக படிக்க, மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசல் என்றது கர்த்தர் மோசையோடு பேசினார். இப்போ ஒரு கேள்வி, நம்ம பல இடங்களில் கூட இல்லை, இங்கே கூட வரும்னு நினைக்கிறேன். அதாவது முகமுகமாய் பேசினார் என்று பார்ப்போம் அல்லவா? அந்த முகமுகமாய் பேசினதை இந்த இடத்துல தான் புரியணும். இப்போ ஒரு கேள்வி, எப்படி தேவன் முகமுகமாய் பேசினார்? அதுக்கு சில அறிஞர்கள் சொல்லுது, இந்த மேகத்திலிருந்து அவர் பேசினதைத்தான் முகமுகமாய் பேசினதுன்னு பார்க்கிறோம். மற்றபடி ரெண்டு பேருக்கும் நேரடி முகம் கிடையாது. மோசேக்கு முகம் இருந்தது, தேவனுடைய மகிமையான அந்த முகத்தை மோசே பார்க்க முடியாது. ஆனால் மேகத்திலிருந்து பேசுவது முகமுகமாய் பேசுவதாக ஒப்பிடப்பட்டுள்ளதை இங்கே காணலாம் என்று சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஆகவே முகமுகமாய் பேசுவதை மேகத்திலிருந்து பேசுவதோடு நாம் புரிந்து கொண்டோமானால் நமக்கு அதிக பிரச்சனை வராது. இன்னும் ஒருபடி மேலே சென்று சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மேகத்திலிருந்து பேசினது இயேசு கிறிஸ்து என்று சொல்கிறவர்களும் இருக்கிறார்கள். அப்படி ஒரு விளக்கமும் சில அறிஞர்களால் முன்வைக்கப்படுகிறது. ஏனென்றால் புதிய ஏற்பாட்டில் வரும்போது ஒரு இடத்துல கிறிஸ்து அவர்கள் கூட சென்றதாக ஒரு வசனத்தை பவுல் எழுதியிருப்பார். ஆகவே அதை மற்றும் இந்த வசனத்தை ஒப்பிட்டு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே மனிதனாக பிறப்பதற்கு முன்பாக மேகத்தின் ஊடாக தேவ மகிமையிலே மோசையோடு நேரடியாக முகமுகமாய் பேசினதாக விளக்கம் கூறுவார் உண்டு. ஆம், இதே வசனத்தில் இருக்கிறது, மன்னிக்கும் 11ஆம் வசனத்தில் இருக்கிறது, ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசையோடைய முகமுகமாய் பேசினார். அப்போ இந்த மேகத்திலிருந்து ஆண்டவர் பேசினதைத்தான் முகமுகமாய் பேசினதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, இதை இறையியல் ரீதியாக பார்க்கும்போது இந்த முகமுகமாக பேசுவது என்பதை ஆங்கிலத்தில் இடியம் என்று சொல்கிறாங்க. தமிழில் எனக்கு அந்த சரியான வார்த்தை அது மரபு கூற்று என்று நினைக்கின்றேன். இடியம் இஸ் டிரான்ஸ்லேட்டட் ஆர் கன்சிடர் அஸ் மரபு கூற்று. இட் இஸ் நாட் தியோஃபனி என்று சொல்கிறாங்க. தியோஃபனி என்றால் ஆண்டவர் மோசைக்கு தரிசனமான போது முதலாவது முட்செடியில் பேசினார் அல்லவா, அதை தியோஃபனி என்று சொல்லுவார்கள். ஆனால் இதை தியோஃபனி என்று அறிஞர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் சில அறிஞர்கள் சொல்லுவாங்க, இதை தியோஃபனி என்று சொல்லக்கூடாது, இந்த முகமுகமாய் பேசுறதுங்கிற கூற்றை இடியமாக புரிய வேண்டும். இடியம்னா இட் டஸ் நாட் கன்வே த டைரக்ட் மீனிங். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இடியம் இஸ் என்ன சொல்வது, அது நேரடியான பொருளை சொல்வதில்லை, இன்னொரு பொருளை சொல்வதற்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை. ஆகவே முகமுகமாய் பேசுவது என்பதை ரெண்டு பேருடைய முகமும் அங்கே தெரிந்தது என்கிற பொருள் அல்ல, மாறாக அந்த நெருங்கிய உறவை காண்பிக்கிறதான இடம். எப்படி நெருங்கிய உறவு காண்பிக்கப்படுகிறது? தேவன் மேகத்திலிருந்து மோசையோடு அந்த சந்திப்பின் கூடாரத்தில் பேசுவ ஒரு அனுபவத்தை வேறு எந்த மனிதர்களும் பெறவில்லை. அதுவும் வேறு ஒரு சிலர் ஒரு தரிசனத்துங்களே பெற்றிருப்பார்கள். ஆனால் இங்கே மோசைக்கு அந்த வித்தியாசம் என்னவென்றால், அந்த மேலே நம்ம படிக்கும்போது அவன் எப்போதெல்லாம் அந்த கூடாரத்துக்கு போனானோ அப்போதெல்லாம் அது நடந்தது. இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் எ ரெகுலர் ஆக்டிவிட்டி. அதனால தான் ஒரு அறிஞர் இந்த நிகழ்வை என்ன சொல்கிறார் என்றால், ஏதேனிலே ஆதாமும் ஏவாளோடும் ஆண்டவர் எவ்வளமான உறவாய் கொண்டிருந்தாரோ, அதாவது ஆதாம் ஏவாள் பாவத்தில் விழுவதற்கு முன்பாக ஆண்டவர் எவ்வளமாக ஆதாமோடு ஏவாளோடும் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஒரு உறவை கொண்டிருந்தார் அல்லவா, ஒரு நெருங்கிய இனிய உறவை கொண்டிருந்தார் அல்லவா, அந்த விதமான அத்தகைய உறவு மோசைக்கும் தேவனுக்கு இருந்தது. அதைத்தான் முகமுகமாக பேசினார் என்று இங்கே சொல்லப்படுகிறது. ஏன்னா
நம்ம இயல்பாகவே ஆதாம் ஏவாளோடு ஆண்டவர் உரையாடியதை நம்ம படிக்கும்போதே முகமுகமாய் பேசின போன்ற ஒரு ஒரு மனக்காட்சி நம்ம தோன்றுவது உண்டு எல்லோருக்குமே, படிக்கிற எல்லோருக்குமே. அதுபோல் மோசே கூடாரத்துக்குள் செல்லும்போது ஆண்டவரோடு நெருங்கிய உறவை கொண்டிருந்தான். மேகத்திலிருந்து ஆண்டவர் பேசுகிறார், இவன் அங்கே அதை நேரடியாக பேசுவது போல பேசுகிறான். மற்றபடி ஆண்டவருடைய முகத்தை மோசே கண்டான் என்று அல்ல. என்றால் அவரை கண்டு ஒருவன் உயிரோடு இருக்க முடியாது என்கிறது தான் இறையில். அப்படியானால் அந்த முகத்திலிருந்து தான் அதை பேசினாரே தவிர, அந்த நெருங்கிய உறவை தன்னை சொல்கிறதே தவிர மற்றபடி முகத்தை இல்லை. ஏனென்றால் இன்னொரு இடத்தில் நாம் பார்க்கும்போது கூட ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றுமில்லை என்று நாம் பார்க்கின்றோம். அதையும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக 33ஆம் அதிகாரத்தில் 12 முதல் 16 வசன பகுதிகளை நாம் படிக்கும்போது மோசே கர்த்தரை நோக்கி ஒரு விண்ணப்பம் படுகிறான். என்ன விண்ணப்பம் என்றால், ஆண்டவர் சொன்னார்ல, உன் தூதனை அனுப்புவேன், என் தூதனை அனுப்புவேன் என்று சொன்னார்லவா, அதற்காக அவன் பரிந்து பேசுகிறான். என்ன பேசுகிறான்? தூதனை அல்ல, நீர் தான் வர வேண்டும். அதாவது இந்த வசன பகுதியில் 12 முதல் 16 மட்டுமல்ல, தொடர்ந்து 17 வரை படிப்போம் என்றால் மோசே அந்த ஜெபத்தில் 3 வேண்டுகோளை கொடுக்கின்றான். முதல் வேண்டுகோள் 13ஆம் வசனம், உம்முடைய கண்களில் இப்போது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் ஒரு வழி எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். என்ன சொல்றாரு? உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இது ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்ட். 2வது ரிக்வெஸ்ட் 16ஆம் வசனத்தில் இருக்கிறது. 2வது வேண்டுகோள் என்னவென்றால், எனக்கும் அது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதனால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றார். அப்படின்னா நீர் எங்களோடு வர வேண்டும் என்று சொல்கிறான். அப்போ 2வது ரிக்வெஸ்ட். 3வது ரிக்வெஸ்ட் என்னென்னா 18ஆம் வசனம், அப்பொழுது அவன் உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தரலும் என்றான். இந்த 2 ரிக்வெஸ்ட்டுக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்குறார். 17ஆம் வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். அப்படின்னா நான் வரமாட்டேன்னு சொன்னதை மாற்றி என்னோடு வருவேன்கிற ரீதியில் அவர் பேசுகின்றார். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவன் உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தரலும் என்றான். 3வது ரிக்வெஸ்ட். இப்படி இந்த வசன பகுதியிலே 3 ரிக்வெஸ்ட்டுகளை ஆண்டவரிடம் மோசே சொல்லுகின்றார். இந்த 3வது ரிக்வெஸ்ட் ஆண்டவர் எப்படி பதில் கொடுக்கிறார் பாருங்க. அதற்கு அவர், என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் சித்தமாக இருப்பேன், எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன் என்று சொல்லி நீ என் முகத்தை காண மாட்டாய். அது ரொம்ப முக்கியம். இந்த கூடாரத்தில் முகமாய் பேசினேன் என்று சொன்ன இடத்திலே தான் சொல்கிறாரு, என் முகத்தை காண மாட்டாய். அப்போ என்னது முகம் என்று பேசுவது? என்னது? நேரடியான முகம் அல்ல, இன்டிமேசி, நெருங்கிய உறவு, மேகத்திலிருந்து பேசும் அந்த உறவைத்து தான் அது சொல்லுகிறது. 20ஆம் வசனம், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். பின்பு கர்த்தர், இதோ என்னண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில்லு, என் மகிமை கடந்து போகும் போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன், பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். அவனுடைய உமது மகிமை எனக்கு காண்பித்தரலும் என்ற வேண்டுகோளுக்கு ஆண்டவர், என்னுடைய முகத்தை நீ காண மாட்டாய், என் கரத்தினால் உன்னை மூடுவேன், பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்போது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். இந்த வசனம் அதிகமாக விவாதிக்கப்படுகிற ஒரு வசனம். ஏன்னா
முகத்தை காண முடியாது, முகத்தை காட்ட மாட்டேன், அதெல்லாம் சொல்லிட்டார். அப்போது சிலர் கேட்குற கேள்வி, என் பின்பக்கத்தை காண்பா என்கிறாரு, அது பின்பக்கம் என்ன? இந்த பின்பக்கத்தை குறித்து இறையியல் ரீதியாக ஒரு அறிஞர் எவ்வளமாக சொல்லுகின்றார். மோசஸ் வில் see the back effect of God's glory. கர்த்தருடைய மகிமை கடந்து சென்ற பின்பு அதனுடைய பின் விளைவைத்தான் பார்ப்பான். இட்ஸ் நாட் பிஹைண்ட், அந்த பேக் சைடு அந்த மாதிரி புரியக்கூடாது. இட்ஸ் பேக் எஃபெக்ட்னு புரியணும். ஏனென்றால் 34ஆம் அதிகாரத்தில் அதற்கு ஒரு பதில் இருக்கிறது. அதை நம்ம படித்தால் அதுக்கு நமக்கு இன்னொரு தெளிவு கிடைக்கும். நாம் இனிமேல் 34ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். 34ஆம் அதிகாரத்தை நாம் ஆரம்பிப்போம். அதில் ஓரிரு வசனங்களில் வாசிப்போம். கர்த்தர் மோசையை நோக்கி, முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த 2 கற்பலைகளை இழைத்துக்கொள். இனி உடைத்து போட்ட முந்தின பலைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். விடியற்காலத்தில் ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். உன்னோடே ஒருவனும் அங்கே வரக்கூடாது, மலையில் எங்கு ஒருவனும் காணப்படவும் கூடாது, இந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு மேயவும் கூடாது என்றார். அப்பொழுது மோசே முந்தின கற்பல்களுக்கு ஒத்த 2 கற்பல்களை இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே 2 கற்பலைகளையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் ஏறினான். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். இந்த 33ஆம் அதிகாரத்தில் என் மகிமை காண்பா என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா, அந்த மகிமையுடைய ஒரு அம்சம் இங்கே விளக்கப்பட்டுள்ளது. அது எப்படி என்றால், இப்போது மோசே என்ன சொன்னார்? ஆகவே 33 நிகழ்வுடைய தொடர்ச்சியாக இதை பார்க்கும்போது, இம்மலைக்கு மேலே வா, முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த 2 கற்பலைகளை எடுத்துக்கொண்டு வா என்று சொல்கிறார். சொல்லும்போது சொல்கிறாரு 1ஆம் வசனத்தை இறுதி பகுதியில், முந்தின பலைகள் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். இந்த இடத்துல தான் சில அறிஞர்கள் இந்த இடத்துல சொல்கிறது என்னவென்றால், 19ஆம் அதிகாரத்திலே 10 கட்டளைகளை கொடுத்தார் அல்லவா, அந்த கற்பலைகள் உடைக்கப்பட்டாயிற்று. இப்போது 2 கற்பலை கொண்டு போகிறார். இந்த 2 கற்பலைகளும் அந்த கற்பலைகளில் ஆண்டோர் கொடுத்த நியமமானது முதல் நியமத்தை விட சற்று மாறுபட்ட வடிவம் கொண்டது என்று சொல்கிறார்கள். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, நீங்கள் 19ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். யாத்ராம் 19ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். யாத்ராம் 19 6வது வசனத்தை படிக்கலாமா? நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்றார். இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதுமே ஆசாரியர்களைப் போல இருப்பார்கள்ங்கிற கருத்து வருகிறது. இப்போது நீங்கள் 32ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். 32ஆம் அதிகாரத்தில் 26லிருந்து படிக்கலாமா? ஆலயத்தின் வாசலிலிருந்து கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் அவர்கள் என்னிடத்தில் சேர கடவர்கள் என்றார். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லோரும் அவரிடத்தில் கூடி வந்தார். தொடர்ந்து படிக்கும்போது இந்த லேவியரை பற்றி தான் வருகிறது. அதனால் சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, முந்தின கற்பலையில் எல்லோரும் ஆசாரியங்கிறதான கருத்து கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த 2வது கற்பனையிலே ஒரு சின்ன மாடிஃபிகேஷன். அது என்னவென்றால், எல்லோரும் ஆசாரியராக இருப்பதற்கு பதிலாக லேவியின் புத்திரர் அங்கே விசேஷமாக தெரிந்தெடுக்கப்படுகிறார்கள் என்பது இந்த உடைக்கப்பட்ட கற்பனைக்கு பின்பு 2வது கொடுக்கப்பட்ட கற்பனையின் போது சொல்லப்பட்ட தகவல் என்று சில அறிஞர்கள் விளக்குகிறார்கள். ஆகவே இந்த 34ஆம் அதிகாரத்தில் இந்த 2வது கற்பனையில் கொடுக்கப்படும் போது நாம் அதையும் மனதில் வைத்து இந்த வசன பகுதியை புரிந்தால் நமக்கு எளிதாக இருக்கும். அங்கே இஸ்ரவேல் தேசம் அனைத்தும் ஆசாரியராக கருதப்பட்டாலும் ஆசரிப்பு கூடாரம் வரும்போது
லேவியர் மாத்திரம்தான் அந்த பணியை செய்ய வேண்டும் என்கிற புதிய விளக்கமானது அல்லது புதிய விதியானது இந்த உடன்படிக்கை திருத்தப்பட்ட போது, அதை திருத்தப்பட்டங்கிற வார்த்தை எப்படி சொல்லுறது எனக்கு தெரியவில்லை. அதில் ஆங்கிலத்தில் சொல்லலாம் வெர்ஷன் சொல்லலாம், நம்ம சொல்லலாம் வெர்ஷன் 1.0 2.0 சொல்லலாம். அந்த மாதிரி இதை புரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும். அதை நம்ம 10 கமாண்ட்மெண்ட்ஸ் 1.0ன்னு எடுத்தோம்னா இதை 10 கமாண்ட்மெண்ட் 2.0ன்னு எடுத்தால் பிரச்சனை இல்லை. அதே கட்டளைகள் தான் ஒரு சிறு கருத்து கூடுதலாக சேர்க்கப்படுகிறது என்று புரிந்து கொள்ளலாம். அந்த கருத்து சேர்க்கப்பட்ட போது இங்கே எல்லா ஜனங்களும் ஆசாரி என்பதற்கு பதிலாக லேவியர் மாத்திரமே ஆசாரிய பணியை இந்த கூடாரத்தில் செய்ய வேண்டும்ங்கிற புதிய விளக்கம் வருகிறதாக இருக்கிறது. இனி நாம் தொடர்ந்து படிக்கும்போது இந்த 34ஆம் அதிகாரத்தில் 3ஆம் முறை என்று பல அறிஞர்கள் சொல்கிறாங்க, மோசே மலைக்கு மேல் ஏறி போகின்றான். 2 கற்களை ஆண்டவர் சொன்னமாக 2 கற்பலைகளை எடுத்துக்கொண்டு செல்கின்றான். சென்றபோது 5ஆம் வசனத்தில் கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி, பாருங்க, ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பு இருந்ததான சந்திப்பின் கூடாரத்தில் மேகத்தில் தான் பேசினார். இங்கே மலையின் மீதும் மேகத்தின் மீது தான் பேசுகின்றார். அடுத்து அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது, பாருங்க, அங்கே மகிமை பற்றி பேசுகிறார் அல்லவா, இங்கே அதே அப்படி கடந்து போகிற போதும் சொல்லார். கடந்து போகிறது என்ன முக்கியம், என்ன கடந்திருக்கிறார் பாருங்க. அவர் கர்த்தர் கர்த்தர். இந்த கர்த்தர் கர்த்தர்ங்கிற வார்த்தை எதற்கு இணையானதென்றால் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஐ ஆம் தட் ஐ ஆம்னு சொன்னார்லவா, இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னார்ல, அதுக்கு ஒப்பான வார்த்தை. கர்த்தர் கர்த்தர் என்று சொன்னது இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னதுக்கு இணையானது என்று அறிஞர்கள் அல்லது இறையியல் அறிஞர்கள் சொல்கிறார்கள். அடுத்தது சொல்கிறார் பாருங்க, அது ரொம்ப முக்கியமானது. தேவன் இந்த ஒரு இடத்தில் மட்டும்தான் தன்னுடைய குணாதிசயங்களை விளக்கினதாக அறிஞர்கள் சொல்கிறாங்க. அதாவது அவருடைய சொந்த வார்த்தையில் அவருடைய குணாதிசயங்களை சொல்கிறார். என்னென்ன வார்த்தையை சொல்கிறார் பாருங்க. இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமுள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் தாக்கல் இத காரியத்தை பிள்ளையிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளையிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறார் என்று கூறினார். இதில் இந்த 7ஆம் வசனத்தின் முதல் பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனுடைய குணாதிசயங்கள் வருகிறது. 6லும் 7லுமாக இரக்கம் கிருபை நீடிய சாந்தம் மகாதயம் சத்தியமுள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். இது அவருடைய மகிமையின் ஒரு அம்சம். பொதுவாக நீங்கள் மகிமையை பற்றி என்ன புரிஞ்சிருக்கீன்னு தெரியல, நான் டிஸ்கஸ் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. மகிமை என்றால் என்ன? பொதுவாக படங்களிலே மகிமை என்றால் ஒரு ஒரு வெளிச்சத்தை போடுவார்கள், அது அவருடைய பார்வை, நான் தவறென்று சொல்லவில்லை. ஆனால் இறையியல் அடிப்படையிலே மகிமை என்றால் இஸ் ஈக்குவல் டு கனம். அதான் மகிமை சமம் கனம்னு முதல்ல புரியணும், அப்போ குழப்பம் வராது. மகிமை சமம் கனம், அது மகிமை என்கிற வார்த்தையும் கனம் என்கிற வார்த்தையும் ஒரே மூல சொல்லை கொண்டது என்று சொல்கிறார்கள். சரி, கனம் என்றால் என்ன? ஆபிரகாம் ஆடு மாடு ஒட்டகங்கள் என்னும் பல்வேறு மிருகங்களை கொண்டு கனவானாக இருந்தான். இந்த ஐடியா பாருங்கள். அப்போ ஆபிரகாமுடைய கனத்தை எப்படி கணக்கிடுகிறோம்? ஆடு கூட்டல் மாடு கூட்டல் ஒட்டகம் ப்ளஸ் வேலைக்காரர்கள். அப்போ இதெல்லாம் சேர்க்கும்போது தான் அவனுடைய கனத்தை நாம் பார்க்கிறோம், அதாவது அவனுடைய மகிமையை நாம் பார்க்கிறோம். அதுபோல் நம்முடைய மகிமை என்ன? நமக்கு இருக்கிற வீடுகள், வேலை, சொந்த பந்தங்கள், இது எல்லாத்தையும் கூட்டும்போது நமக்கு வருகிறது தான் மகிமை. இப்போது அப்போ மகிமை என்பது என்னது? நம்முடைய சொத்துகளுடைய கூட்டுத்தொகை. இப்போது அப்போ தேவனுடைய மகிமை என்பது என்ன?
தேவனுடைய மகிமை என்பது அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய வல்லமை, அவருடைய ஆற்றல், அவருடைய ஞானம், அவருடைய அன்பு, கிருபை, இரக்கம், எத்தனை தன்மைகள் இருக்கிறதோ அத்தனையும் கூட்டி பார்த்தா, கூட்டினா எவ்வளோ வரும்? கூட்டினா கணக்கு வராது. கூட்டிட்டு பெருக்கல் இன்ஃபினிட்டின்னு போடுங்க, கணக்கில் எப்படி வரும்? அன்பு கூட்டல், இரக்கம் கூட்டல், கிருபை கூட்டல், சத்தியம் கூட்டல், இப்படியே எல்லாத்தையும் கூட்டுங்க. கூட்டிட்டு இதை ப்ராக்கெட்டில் போட்டுட்டு பெருக்கல் இன்ஃபினிட்டின்னு போடுங்க. அளவிட முடியாததான் அவருக்கு மகிமை. அப்போது தேவனுக்கு எந்த மகிமை என்ன காட்டுறாரு? மகிமையில் ஒரு அம்சத்தை அவனுக்கு சொல்கிறாரு. மோசேயிடம் தேவனுடைய மகிமையிட ஒரு அம்சத்தை சொல்லுகின்றார். முழுமையும் காட்டல. அதான் சொன்னார், நான் எல்லாத்தையும் காட்டினா அவனால் தாங்க முடியாது. எல்லாவற்றையும் சொன்னாலும் நீ தாங்கிட மாட்ட, நீ புரிந்து கொள்ள மாட்ட, இல்லையா? தேவனுடைய அன்பு இன்ஃபினிட்டிவ். நம்ம தமிழில் முடிவரா எண்ணுன்னு சொல்லுவோம், இல்லையா? முடிவரா கணம் என்று சொல்லுவாங்க. நீங்கள் எந்த வார்த்தையை பயன்படுத்துவீங்க எனக்கு தெரியவில்லை. விச் cannot பி லிமிட்டட். அதுக்கு முடிவே இல்லை. தேவனுடைய அன்புக்கு முடிவே இல்லை. அப்படி எல்லாவற்றையும் கூட்டும்போது நம்முடைய என்ன சொல்கிறது, நம்முடைய மூளைக்கு புரிந்து கொள்ள முடியாத அளவில் இருக்கும். கம்ப்யூட்டர்லேயும் கணக்கிட முடியாது. கம்ப்யூட்டர்லாம் ஆஃப் ஆகிடலாம் அவருடைய மகிமை நம்ம கணக்கிட்டோன்னா. அது மட்டுமல்ல, ஒரு அறிஞர் இவ்வளமாக சொல்லுகின்றார், தேவனுடைய மகிமை சூரியனை நாம் வெறும் கண்ணாய் பார்ப்போமானால் நம்முடைய கண்கள் குருடாகிவிடும். will lose our sight. அதுபோல தேவனுடைய முழு மகிமைக்கு முன்பாக நான் நம்மையே இழந்துவிடும். அல்ல, அதை அப்படி எப்படி புரியுறீங்கன்னு எனக்கு தெரியலை. if we see the sun by our naked eye, we will lose our sight. நம்முடைய கண்கள் குருடாகி பார்வை இழந்து விடுவோம். எதில்? சூரியனை பார்க்கும்போது. தேவனுடைய மகிமையை அல்லது மகிமைக்குள்ளாக நம்மை கொண்டு போகும்போனால் we will lose ourselves. நம்ம முழுவதுமாக நாமே இழந்து விடுவோம். பார்வை மட்டுமல்ல, நம்முடைய நேச்சரை இழந்து விடுவோம். ஒன்றுமே இல்லை, அவ்வளோ பெரியது. சற்று அதை கொஞ்சம் ஆழமாக சிந்தித்தோம் என்றால் அதான் எசாயா சொல்கிறான், அந்த தேவனுடைய மகிமை கண்டபோது ஐயோ அதமானேன் என்ன சொல்லலாம், இதனால் நான் அழிந்து போயிடுவேன். ரொம்ப கவனமாக நாம் அதை புரிந்து கொண்டோமானால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அவ்வளவு ஆகவே ஆண்டவர் அவருடைய மகிமையுடைய ஒரு அம்சத்தை மட்டும் காட்டியதாகத்தான் புரிய முடியும். முழு மகிமையும் காண்பிக்கவில்லை. அதனால் என்னுடைய முழு மகிமையை கண்டு ஒருவனும் இருக்க முடியாது, அவன் இழந்து போவான். அடுத்தது இந்த வசன பகுதியில் வருகிற இன்னொரு பகுதி, அநேகர் இந்த வசன பகுதியும் தவறாக விளக்குவார்கள். அநேகர் அல்ல, பெரும்பான்மையான தமிழ் கிறிஸ்தவ பிரசங்கிகள் இந்த வசனத்தை தவறாய் பிரசங்கிக்கின்றார்கள். அதை அவர்கள் தெரிந்து செய்கிறார்கள் என்று நான் சொல்லி குற்றம் சாட்ட வரவில்லை, தெரியாமல் செய்யலாம். அது என்னவென்றால், பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறையிட்டும் விசாரிக்கிறோம் என்று கூறினார். இந்த வசன பகுதியை வச்சு தான் என்னை விசுவாசிகளை பிரசங்கிமார் மிரட்டுகிறார்கள், ஏமாற்றுகிறார்கள். இந்த வசன பகுதி சொல்வது இஸ்ரவேல் தேசத்தை சொல்லுகிறது. இட்ஸ் நாட் இண்டிவிஜுவல் த்ரெட்டனிங். ஒரு தேசமானது, நல்லா புரிஞ்சுங்க, இதை அப்படியே நீங்கள் தேசத்தில் அப்ளை பண்ணுங்கள். எந்த தேசம் சரி, ஒரு தலைமுறை தவறான தீர்மானத்தை எடுக்குமானால் அந்த தேசம் அடுத்த 200 ஆண்டுகளில் பாதிக்கப்படும். ஒரு தேசம் தொடர்ந்து 50-60 ஆண்டுகள் தவறான திட்டங்களை வைத்திருக்குமானால் அந்த தேசம் அடுத்த 200 ஆண்டுகளிலே சரித்திரத்தை இழந்து போகும், அல்லது தேசமே இருக்காது. இஸ்ரேல் தேசத்தில் அது நடந்திருக்கிறது இல்லையா?
சாலமோனுக்கு பின்பு ரெகோபெயாம் வந்து தவறான தீர்மானம் எடுத்ததுனால தேசம் உடைஞ்சு அடுத்த ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளாக அந்த 10 கோத்திரம் சிதறி நாசமாக போகுது. அடுத்தது இந்த யூதா கோத்திரமும் நாசமாகுது. எதனால்? அந்த இஸ்ரேல் தேச மக்கள் எடுத்த தவறான வழிமுறைகள், தேவனுடைய வார்த்தை விட்டு போனது. என்னாச்சு? அந்த தேசம் அழிந்து போனது. ஆகவே தலைமுறை 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறை என்பது தனி மனிதனுக்கானதல்ல, அது அடிப்படையிலே தேசத்துக்குரியது. அப்படி புரியணும். அப்படி புரிந்தால் மட்டும்தான் நாம் இந்த வசன பகுதியை சரியாக விட முடியும். ஒருவேளை இனிமேல் அதை நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு கொண்டு வருவோமானால் அது எப்படி புரியலாம் என்றால், தொடர்ந்து ஒரு குடும்பமானது தவறான தீர்மானங்கள் எடுத்துக்கொண்டிருக்குமானால் அந்த குடும்பம் அடுத்த தலைமுறைகளிலே அதனுடைய விளைவை சந்திப்பாங்க. உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குடும்பம் வருகிற வருமானத்தை எல்லாம் சேமிக்காமல், கொஞ்சமும் சேமிக்காமல் நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா எப்படி வாழ்கிறாங்கன்னு வச்சுருங்க, அடுத்த தலைமுறை பாதிக்கப்பட்டுரும். அந்த விதமான நிர்வாக சிக்கல்கள் ஒரு தேசத்திலும் ஒரு குடும்பத்திலும் சாதிக்கப்படும். மற்றபடி இட் இஸ் நாட் அ கர்ஸ். கர்ஸ் இன் தி சென்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, எப்படி சொல்கிறாங்க, உனக்கு நோய் வந்ததா, உனக்கு நோய் வந்தது காரணம் உனக்கு தாத்தா செய்த பாவம். அப்படி அல்ல. தாத்தா செய்த பாவத்துக்கு பேரனுக்கு நோய் வராது. புரியுதில்ல? அது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே இது தேசத்தை குறித்த எச்சரிப்பு. ஏன்னா நல்லா புரிய வேண்டியது, இங்கே மோசேக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தை குறித்தான் பேசி கொண்டிருக்கிறார். மோசேக்கு பிள்ளையை பற்றி பேசலை, மோசேக்கு மனைவியை பற்றி பேசலை, மோசேக்கு பேரப்பிள்ளை பற்றி பேசலை, மோசேக்கு இஸ்ரவேல் தேசத்தை குறித்து பேசி கொண்டிருக்கின்றார். ஆகவே இதை இஸ்ரவேல் தேசத்தோடு தான் ஒப்பிட பழக வேண்டும். அப்படி பழகுவோமானால் இந்த வசன பகுதியிலே எந்த பிரச்சனையும் இல்லை. அதை விட்டு அதை தனி மனிதனோடு ஒப்பிட்டால் இதில் ஏராளமான இறையியல் சிக்கல்கள் வந்துவிடும், தவறான பிரசங்கங்களும் வந்துவிடும், தவறான கிறிஸ்தவ வாழ்க்கை வந்துவிடும். அது நமக்கு நம்ம அந்த இடத்துல சற்று கவனமாக இருத்தல் நல்லது. அடுத்தது, தொடர்ந்து ஆண்டவர் அவனோடு பேசி கொண்டிருக்கும்போது ஆண்டவர் அந்த தன்னுடைய மகிமைன்ற ஒரு அம்சத்தை சொன்ன உடனடியாக மோசே அவரை பணிந்து கொள்கிறான். 8ஆம் வசனத்தில் பணிந்து கொண்டு 9ஆம் வசனத்தில் சொல்கிறான், ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான். சொல்லலாம், நம்ம பார்த்தல அந்த உடன்படிக்கையுடைய புது வடிவத்திலே அவன் 2ஆம் ரிக்வெஸ்ட் கொடுக்குறான். 2ஆம் ரிக்வெஸ்ட் அந்த மன்றாட்டை தொடர்கிறது. அதற்கு அவர் திரும்ப ஆண்டவரோடு பேசுகின்றார். இதோ நான் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறேன். எந்த உடன்படிக்கை? நம்ம சொன்னதில்ல, எ நியூ வெர்ஷன். 19ஆம் அதிகாரத்தில் உள்ள உடன்படிக்கையோட ஒரு புதிய நியூ வெர்ஷன் என்று சொல்ல முடியும். 10 Commandment 2.0 என்று சொல்லலாம். அதை 10 Commandment 1.0 என்று சொன்னால் இதை 10 Commandment 2.0 என்று சொல்லலாம். பூமி எங்கு எந்த ஜாதியிடத்து செய்யப்படாத அதிசயங்களை உங்கள் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று சொல்லிட்டு 11ஆம் வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முடிய அந்த உடன்படிக்கையுடைய சில சாராம்சங்களை சொல்லுகின்றார். அதில் 11 முதல் 16 வசனம் முடிய சொல்லும்போது இந்த உடன்படிக்கை இஸ்ரவேல் மக்களோடு மட்டும்தான் செய்கிறேன் என்று சொல்கிறார். நல்லா புரிஞ்சுருக்க, இந்த உடன்படிக்கை இஸ்ரவேல் மட்டும்தான், பிற தேசங்களோடு அல்ல. இதை ஏன் இந்த இடத்துல அழுத்துகிறேன் என்றால், என்ன சொன்னார்? பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளையிடத்திலும் பிள்ளையிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறைன்னு விசாரிக்கிறேன் என்று சொன்னேன் அல்லவா? அது இஸ்ரவேல் தேசத்தை குறித்தது, மற்ற ஜனங்களுக்கு அது பொருந்தாது. ஏனென்றால் இந்த உடன்படிக்கை யார்கிட்ட தான் செய்கிறேன்? கானானியர்கிட்ட நான் செய்யலை, ஏத்தியன்கிட்ட நான் செய்யலை, பெரிசியன்கிட்ட நான் செய்யலை, ஏவியன்கிட்ட செய்யலை, எபியூசன்கிட்ட செய்யலை. இந்த உடன்படிக்கை நான் இஸ்ரவேல்கிட்ட தான் செய்கிறேன்.
ஆகவே இந்த தலைமுறையாக இஸ்ரவேல் தேசத்தை தண்டிப்பேன், அதாவது அவர்கள் பாவம் செய்தால் தண்டிப்பேன் என்பது இஸ்ரவேலுக்கு தான் பொருந்தும் அடிப்படையில். அதை நம்ம கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே அவர் சொல்றாரு, நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடி எச்சரிக்கையாக இரு, பண்ணினால் அது உன் நடுவில் கட்டியாக இருக்கும். அவர்களுடைய பலிபீடங்களை இடித்து அவர்களுடைய சிலைகளை தகர்த்து அவள் தோப்புகளை வெட்டி போடுங்கள். இஸ்ரவேல் மக்களுக்கு அது அந்த தேசத்தில் கானானில் செல்லும்போது அவர்கள் செய்ய வேண்டிய அந்த தேசத்தை பிடிக்கும்போது அவர்கள் செய்ய வேண்டியதை சொல்லுகின்றார். அடுத்தது 17 27 வசனம் வரை நாம் பார்க்கும்போது அந்த ஆராதனை முறைகளை சொல்லுகிறார். அதாவது 11 முதல் 16 தேசத்தை சுதந்திரிக்கிறதை பற்றி சொன்னார் என்றால் 17 அவர்கள் ஆராதிக்க வேண்டிய முறைகளை சொல்லுகின்றார். இந்த ஆராதனை முறைகள் எல்லாம் ஏற்கனவே ஓரளவு சொல்லப்பட்டாயிற்று. மீதமுள்ளவைகள் லேவியராமத்திலே விளக்கப்படும். ஆகவே லேவியராமத்தை பார்க்கும்போது அதை கொஞ்சம் கூட நாம் பார்க்க முடியும். அதுபோல் 27 28 வசனங்களை படிப்போம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த வார்த்தைகளை நீ எழுது, இந்த வார்த்தைகளின்படி உன்னோடு இஸ்ரவேலோடும் உடன்படிக்கை பண்ணினேன் என்றார். அதனால் 2.0 திரும்ப இது 2.0. அங்கே அவன் அப்பவும் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் 40 பகலும் 40 நாள் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான். 40 நாள் ஒரு மனுஷன் தண்ணி குடிக்காமல் வாழவே முடியாது. தண்ணி குடிக்காமல் இருந்தால் அவன் செத்துக்குவான். அப்படியானால் மோசே 40 நாள் உயிரோடு இருந்தது அற்புதம். இட்ஸ் எ மிராக்கிள், இட்ஸ் செல்ஃப் இஸ் எ மிராக்கிள். அது ஒரு அற்புதம் தான். அடுத்தது அவன் 10 கற்பனைகளாய் உடன்படிக்கை வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். இதை சிலர் கேட்பாங்க, இது ஒரு முரண்பாடு போல் இருக்கிறது என்று. ஒரு முரண்பாடும் இல்லை. தேவன் எழுதினார் என்றால் முதல்ல அவர் தான் எழுதி கொடுத்தார். இங்கே தேவன் சொல்ல சொல்ல மோசே எழுதினான். அதுதான் அதனுடைய பொருள். அது தேவன் சொல்ல சொல்ல மோசே எழுதினான். ஆனால் தேவன் எழுதினதாகத்தான் அது கருதப்படும். ஏனென்றால் நம்ம கூட சில இடங்களில் சிலர் கடிதம் எழுதுவாங்க. ஒரு ஆள் சொல்ல இன்னொரு ஆள் கடிதம் எழுதுவாங்க. நிறைய ஆஃபீஸில் கூட த மேனேஜர் வில் டிக்டேட் த பிஎம்ஏ பி ரைட்டிங். கடைசியில் யாருக்கு சிக்னேச்சர் இருக்கும்? ஒரிஜினல் ரிட்டன் பை த பிஏ, பட் சிக்னேச்சர் இஸ் த மேனேஜர் அல்லது த டைரக்டர் எம்டி ஹூவர் மேபி. அதுபோல தான் இங்கேயும் ஆண்டவர் தான் சொன்னது, ஆண்டவர் தான் சைன் போடுறாரு. ஒன்லி திங் முதல்ல தேவனே கைப்பட எழுதினார், தன்னுடைய விரலினால் தன்னுடைய அதிகாரத்தினால் எழுதினார். இங்கே மோசே தேவன் சொல்ல சொல்ல எழுதினார். அப்படித்தான் இந்த வசனத்தை புரிய வேண்டும். மற்றபடி இதில் எந்த விதமான பின் விளைவுகளும் முரண்பாடுகளும் இல்லை. 29 வசனத்தில் படிப்போம். மோசே சாட்சி பலைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பது அவன் அறியாதிருந்தான். பாருங்க, கர்த்தருடைய மகிமை கடந்து போயாச்சு. கர்த்தருடைய மகிமை பற்றி அவர் கொஞ்சம் சொல்லியாச்சு. முழு மகிமை அவன் காணவில்லை. ஆனால் இறங்கி வரும்போது அவனுக்கு முகம் பிரகாசித்தது. இதை அவனுக்கே தெரியாது. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இருக்குது. என்னென்னா, இந்த பிரகாசித்தங்கிற வார்த்தை இருக்கிறது அல்லவா, அதுக்கு மூல மொழியில் அது கொம்புன்னு இருக்குது. கொம்பு என்கிற வார்த்தை, பிரகாசம் என்கிற வார்த்தையுடைய இன்னொரு பொருள் கொம்பு. அதனால் ஆரம்ப காலத்தில் மோசைய படத்தை வரைஞ்சவங்க 2 கொம்பு அவனுக்கு வச்சு வரைஞ்சாங்க. அந்த மகிமை விட்டு அவன் வெளியில் வரும்போது அவனுக்கு கொம்பிட்டு வரைஞ்சாங்க. உண்மையிலே அப்படி சொல்கிறாங்க அறிஞர்கள். சரி, அப்படியானால் இது 2க்கும் என்ன தொடர்பு? அதுக்கும் தொடர்பு இருக்குது. ஏனென்றால் கொம்பு அதிகாரத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை. நம்ம சொல்லலாம் அவன் பெரிய கொம்பனான்னு கேட்போம் தமிழில். அவன் பெரிய கொம்பனானா அவனுக்கு பெரிய அதிகாரம் உண்டான்னு உள்ளதான் அது பொருள். இது ப்ராஃபட்டிக்கல் வேர்ட்லேயும் அப்படி தான், பைபிள்லேயும் அப்படி தான். ஆகவே கொம்பு என்பது அதிகாரத்தை குறிக்கிற வார்த்தை. சரி, அப்படியானால் கொம்பும் பிரகாசத்தையும் எப்படி தொடர்படுத்துது? அப்படி என்னவென்றால், தேவன் மகிமையால் கொடுத்த அந்த அதிகாரத்தின் பிரகாசம் ஒன்று இருந்தது. அதாவது ஒரு மனிதன் உயர் பதவிகளில் செல்ல செல்ல அவனுடைய முகத்திலே அந்த தேஜஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பிரகாசம் இருக்கும். அதை நம்ம இது உளவியல் ரீதியாக நம்ம பார்க்க முடியும்.
ஆகவே ஆண்டோடைய சமூகத்திலிருந்து அந்த அதிகாரத்தை பெற்று வரும்போது அந்த அதிகாரத்தின் மகிமை அவனுடைய முகத்தில் பிரகாசித்தது. ஆனால் இதில் ஒரு விசேஷம், மற்றெல்லாரை விட அது அவனுக்கு விசேஷமாகவும் அதிகமாக இருந்தது. அதுதான் வித்தியாசமானது. அதனால தான் மக்களை அவனை பார்ப்பதற்கு அஞ்சினார்கள். தொடர்ந்து படிக்கும்போது 30 வசனம், ஆரோரும் இஸ்ரவேல் புத்தர் எல்லோரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசிப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். இல்லை, கொம்பு இருப்பதாகவே நினச்சிட்டாங்களோ என்னதோ, பயந்தார்கள். மோசே அவர்களை அழைப்பித்தான். அவன் தான் இப்போ அழைத்தான். அப்பொழுது ஆரோனும் சபையில் உள்ள பிரபுக்கள் யாவரும் இடத்தில் திரும்பி வந்தார்கள். மோசே அவர்களோடே பேசினான். பின்பு இஸ்ரவேல் புத்தர் எல்லோரும் இடத்தில் சேர்ந்தார்கள். அப்பொழுது அவன் சீனாய் மலையில் கர்த்தர் தன்னோட பேசினவைகளை எல்லாம் அவர்களுக்கு கற்பித்தான். மோசே அவர்களோட பேசி முடியுமளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டிருந்தான். மோசே கர்த்தருடைய சந்நிதியில் அவருடைய பேசும்படிக்கு பிரவேசித்தது முதல் வெளியே புறப்படும் மட்டும் முக்காடு போடாதிருந்தான். அப்போது தேவனுடைய மகிமைக்கு உள்ளே போவைக்கு முன்னால் அவனுக்கு முக்காடு தேவையில்லை. கவனிச்சிடுங்க, அதெல்லாம் இதோடு தொடர்புடையது. அடுத்த தொடர்ந்து படிக்கும்போது அவன் வெளியே வந்து தனக்கு கற்பிக்கப்பட்டது இஸ்ரவேல் புத்திரோட சொல்லும்போது இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசிப்பதை கண்டார்கள். எப்போ அந்த மகிமை ஆண்டவர் காண்பித்த பின்பு இவனுக்கு வாழ்க்கையில் அந்த மாற்றத்தை பார்க்கிறோம். மோசே அவனுடைய பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காடை திரும்ப தன் முகத்தின் மேல் போட்டு கொள்ளுவான். தேவனுடைய மகிமை மோசே வாழ்க்கையில் இவ்வளோ மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது. இப்போது எது அந்த கொஞ்சம் மகிமை, அதனால தான் ஆண்டவர் சொல்ல முழு மகிமையை பார்த்து நீ உயிரோடு இருக்க முடியாது. இவ்வளவாக ஆண்டவர் அந்த கட்டளையெல்லாம் கொடுத்தார்.